அன்புன்னு சொல்லப்படுற எல்லாமே நல்லது தான் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. அன்பில் செஞ்சியாப்பா, காதல் வயப்பட்டு செஞ்சியா, அதில் தப்பே இருக்க முடியாது. இது உலகம் நம்மளுக்கு கற்பிக்குது. அன்புக்காக நீ எதை செய்தாலும் தவறு இல்லை. ஆனால் பைபிள் அப்படி நம்மளுக்கு போதிக்கலை. எந்த அன்பை வேணால் எடுத்துட்டு வாப்பா, எந்த அன்பினால் நிறைஞ்சிருந்தாலும் நீ மகிமையில் போய் சேர்ந்துடலாம், பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ளலான்னு பைபிள் நமக்கு போதிக்கலை. பைபிள் நம்மளை ஒரு வகையான அன்பினால் நிரம்பி இருக்கணும்னு சொல்லுது. எல்லா அன்பையும் அது அன்புன்னு அங்கீகரிக்கிறது இல்லை. இதில் நம்ம முதல்ல தெளிவடைஞ்சிடணும். எப்படி அன்பு கூறக்கூடாது, எப்படி அன்பு கூற வேண்டும் சொல்லுங்க. எப்படி அன்பு கூறக்கூடாது? எப்படி அன்பு கூறக்கூடாது? வசனத்தினாலும் நாவினாலும். சும்மா வாய் பேச்சில் அன்பு அன்பு அன்புன்னு டிக்ளேர் பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணுறது, இதெல்லாம் உண்மையான அன்பு கிடையாது. உண்மையான அன்புன்றது கிரியையிலையும் உண்மையிலையும் இருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு உண்டாக்குகிறார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அன்பு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற நியமித்திருக்கிற ஒரு அன்புன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் பின்பற்றணும், அதை நீங்கள் அடையணும், அதை நீங்கள் பின்தொடரணும்.